ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தையும் மனமகிழ்ச்சியையும் விடுதலையும் கொண்டு வருவதாக. இந்த ஊழியன் மூலமாக, இந்த தேவ செய்திகள் மூலமாக நீங்கள் விடுவிக்கப்படுவதை குறித்தும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை குறித்தும் கேள்விப்பட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியும் உங்கள் வாழ்க்கையிலே தேவ பிரசன்னத்துக்குள்ளாக, தேவ வல்லமைக்குள்ளாக உங்களை வழி நடத்தி செல்வதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட ஆண்டோடைய வார்த்தை 2 கொரிந்தியர் 4:8. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. உலகத்தில் நிறைய நெருக்கங்கள் இருக்குது. எந்த வழியில் வரணும்னு நமக்கு தெரியல, இல்லைங்களா? யார் என்ன பண்ணுறான்னு தெரியல. சமூகத்தில் ஒரு செய்தித்தாளர் ஒரு செய்தி வாசித்தேன். ஒரு அருமையான மனுஷனை தூக்கிட்டு போய் நைட்டு ஃபுல்லாக அடித்து காலையில் மறுபடியும் வந்து விசாரம் பண்ணியிருக்காங்க, யார் எங்கேருந்து எப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு தான் கூட்டு போகணுன்னு தெரிஞ்சிருக்கு. ஐயையோ, நம்ம தேடி போன ஆள் ஒருத்தன் நம்ம கையில் மாட்டுன்னு வருவோன்னு சொல்லி அவர் நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்து, அண்ணாச்சி தப்பாக நினச்சிக்கிட்டாங்க, நாங்கள் தேடி வந்த ஒரு ஆள், அதே மாதிரி நீங்கள் போயிட்டு இருந்ததுனால உங்களை தூக்கி காரில் போட்டுக்கிட்டோம். அவன் சொன்னான், நல்ல வேளை இதோடு விட்டீங்களே, உயிரெடுக்கலைன்னு சொல்லி சந்தோஷமாக திரும்பி வந்தாரான். அப்போ பாருங்கள், உலகத்தில் யார் மூலமாக நமக்கு நெருக்கம் வரும், எப்படி நெருக்கம் வரும், எந்த விதத்தில் நெருக்கம் வரும் ஏன்னா நமக்கு தெரியவே தெரியல. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. நீங்கள் ஒரு வேளை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்தில் வாழுகிற அந்த வாழ்க்கையில், உங்கள் நண்பர்கள் மத்தியில், உங்கள் உறவினர் மத்தியில், உங்கள் சமுதாயத்தின் மத்தியில் ஒருவேளை நெருக்கப்பட்டு இருக்கிறீர்களா? ஆண்டவராகிய கர்த்தர் உடைய எல்லா விதமான நெருக்கங்களிலும் விடுவிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார்கள். நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது தானே, அன்று எபிரேய மக்களை எவ்வளவு எகிப்தின் அதிபதிகள் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவள் விஸ்தாரமானார்கள், அவள் வளர்ச்சி அடைந்தார்கள், அவளுடைய எண்ணிக்கை பெருகினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல இன்றைக்கு உங்கள் வருகிற எல்லா நெருக்கங்களிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களை விடுவித்து பாதுகாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நமக்கு வருகிற எல்லா நெருக்கங்களையும் ஆண்டவர் மேலே அப்படியே போட்டுக்கிட்டு நம்ம தப்பிக்க முடியாதுங்க. சில சமயங்கள் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு நெருக்கம் வரும்போது எல்லாம் போட்ட செயல்னு சொல்லி நம்ம சொல்லிவிட முடியாது. ஏன் அந்த நெருக்கம் வந்துச்சு, எதனால் அந்த நெருக்கம் எனக்கு வந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் நம்ம திருப்பி பார்க்கணும். பைபிளை வாசிக்கும்போது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2:15 பாருங்கள். ரொம்ப அழகாக சொல்கிறது, அவள் போன இடங்களெல்லாம் கர்த்தருடைய கரம் அவளுக்கு விரோதமாக இருந்தது, நன்மைக்கல்ல தீமைக்கு எதுவாகவே இருந்தது. அவள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். எப்ராயி மக்களை பற்றி அங்கே நியாயாதிபதி ரொம்ப அழகாக சொல்லுது. 2:15 அவள் போகிற இடங்களிலெல்லாம் அவள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். காரணம், கர்த்தருடைய கரம் அவளுக்கு விரோதமாக இருந்தது. ஏங்க ஆண்டவர் அவங்கள பற்றி நெருக்கினார், ஏன் நெருக்கத்தை உண்டு பண்ணினார் ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். அதே நியாயாதிபதிகள் புஸ்தகம் 1:29 வாசித்து பாருங்கள். எப்ராயிம் கோத்திரத்தார் கேசேரிலே இருந்து கானானியர்களை துரத்தி விடவில்லை, ஆகையால் அவர்களோட மத்தியிலே குடியிருந்தார்கள். ஆண்டவராய் கர்த்தர் சொன்னார், அவளுக்கு இந்த பாலும் தேனோட கானான் தேசத்தை கொடுக்கும்போது, எப்பா நீங்கள் நல்லா இருக்கணும்னா இந்த 7 ஜாதியும் துரத்திடுங்க, யாருக்கும் பாரபட்சம் காட்ட வேண்டாம், 7 ஜாதியும் துரத்திடுங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு சொன்னாங்க. இந்த இப்ராஹிம் மக்கள் பார்த்தாங்க, எவ்வளோ நாளைக்கு தான் சண்டை போடுறது, இருந்துட்டு போகிறான், ஒன்று தான் கொஞ்சம் தானே, கேசரில் கொஞ்சம் இருக்கானே அவ்வளோ, இவனை போட்டு அடித்து வரட்டிக்கிட்டு அவன் எங்கே போவான், பாவம். அதை பார்த்தா பரிதாபமாக இருக்குது. சில சேரங்களில் நம்ம அனுதாபப்படுகிறோம் பார்த்தீங்களா, இதில் என்னங்க இருக்குது, அது ஒன்றுங்க, வேலை செய்கிற இடத்துல அப்படி இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடணும், இப்படி நம்ம நினைக்கிறோம்ல. இங்கே அதுதான் நடந்துச்சுங்க. கேசரில் குடியிருந்த கானானியரை துரத்தவில்லை. கானானியர் யார்? பைபிள் அழகாக சொல்லுகிற பாருங்கள். அங்கே நோவாவுடைய நிர்வாணத்தை பார்த்து கானானுடைய தகப்பனாகிய காம் அதை மற்றவரிடத்தில் ரசித்து அவன் விவரித்து பேசினான். உடனே நோவா சொல்கிறான், கானான் சபிக்கப்பட்டவன்,
கானான் சபிக்கப்பட்டவன். சாபத்தின் ஜெனரேஷனுங்க, வேதனை கொடுத்த ஜெனரேஷன். அசுத்தத்தை பார்த்து ரசித்து பேசின அந்த கூட்டம் இப்போ குடியிருக்குது. அதை விட்டு வச்சுறாங்க. இன்றைக்கி எனக்கு அருமையானவளே, பாவம் பயங்கரமானது. பாவத்தை இருக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். இல்லைன்னா வாழ்க்கையில் அது ஒரு காலகட்டத்தில் நம்மளை நெருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை நெருக்கிறோம், நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை நெருக்கிவிடும். இப்படி தான் அநேகருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை பார்க்குறோம். தேவையில்லாமல் பாவத்தில் போய் இன்வால்வ் ஆகிறது. திரும்ப வெளியே வரணும்னு நினச்சா கூட அது நம்ம விடாதுங்க. தாய்லாந்து தேசத்தில் நடைபெற்ற ஒரு காரியம் நம்ம எல்லோரும் தெரிஞ்சிருக்கலாம், செய்தித்தாளர் நீங்கள் வாசித்திருக்கலாம். ஒரு பெரிய பாம்பை வைத்து, மலைப்பாம்பை வைத்து ரொம்ப வேடிக்கை காட்டுற ஒரு மனுஷன் ஒரு பெரிய மலைப்பாம்பு வச்சுருந்தான். அதை உடம்புல போட்டுருவான் அப்படியே அவனை போட்டு இறுக்கி கீழே தள்ளும். இவன் நெருக்குதேன்னு ஜனங்களெல்லாம் காசு கொடுப்பாங்க. தன்னுடைய கையை அப்படி தட்டுவான், அந்த மலைப்பாம்பு அவனை விட்டுரும். இப்படியே பல நாள் பல வருஷம் நடத்திக்கிட்டு இருந்தான். நிறைய பேர் சொன்னாங்கப்பா, பாம்பு கொஞ்சம் பார்த்து விளையாடு, ஒன்றே போட்டு தள்ளிடக்கூடாது என்னெல்லாம் சொன்னாங்க. அவன் சொன்னவா, எத்தனை வருஷம் வளர்க்குறேன், 4-5 வருஷம் ஆயிடுச்சு, இது என்னங்க செய்யும், சும்மா அவங்க ஏதோ பேச்சுக்கு சொல்லிட்டு போகிறாங்க, இதெல்லாம் பெருசாக எடுக்கக்கூடாது, இதெல்லாம் நடக்காதுங்க அப்படின்ட்டு நான் ஒரு நாள் அதே போல் காலையிலே நிறைய சொன்னாங்கப்பா, இன்றைக்கி நிறைய டூரிஸ்ட் வராங்க, இப்போ காலையில் போய் உன் விளையாட்டை நீ காமிச்சின்னா நிறைய வசூலாகும். இந்த காலையில் போனான், பாம்பு எடுத்தான், நேர கொண்டு போனான். மக்கள் திரளான்னு இருக்கிற இடத்துல எப்பவும் போல் வேடிக்கையாக அந்த பாம்பை உடம்பு மேலே விட்டான். அடுத்த நிமிடம் அந்த பாம்பு அவனை சுற்றி கொண்டு அவன் நெருக்க ஆரம்பித்து. இவன் கூச்சல் போட்டான், ஐயா ஐயா ஐயா, எல்லாரும் காசை போட்டாங்க. மறுபடியும் கூச்சல் போட்டான், ஜனங்களெல்லாம் காசை போட்டாங்க. ஆனால் அன்றைக்கி நடந்தது என்ன தெரியுமா? இவன் அவசரத்தில் அந்த பாம்புக்கு இறைய போட மறந்துட்டான், சாப்பாடை கொடுக்க மறந்துட்டான். அதனால் அந்த பாம்பு அவனை கொன்று விட்டது. பாவத்தோடு விளையாடாதீங்க. எந்த பாவமானாலும் சரி, இப்போ உனக்கு சந்தோஷமாக இருக்கலாம், ஒரு எந்தெந்த பழக்கமானாலும் சரி, இன்றைக்கி அது சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் என்று சொல்கிறது. அந்நிய நுகத்திலே இணைக்கப்படாதிருங்கள். விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? இன்றைக்கி அவங்களோட பழகி அவங்களோட வாழ்ந்து நான் சும்மா தான் உட்கார்ந்து இருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது. யோசித்து பாருங்கள். ஒரு அருமையான தம்பி இப்படி சாட்சி சொன்னான். எப்போ நான் ரட்சிக்கப்பட்டேன்னா, அங்கே சீட்டு விளையாடிட்டு இருப்பாங்க, சூதாட்டம் ஆடிட்டு இருப்பாங்க, இவன் பக்கத்தில் உட்கார்ந்து இருப்பானா. அவங்கெல்லாம் டீ குடிக்கும்போது இவனுக்கு ஒரு டீ கிடைக்குமா, அவங்கெல்லாம் யாராவது ஜெயித்துட்டு போனான்னா இவன் காசு கொடுப்பாங்கண்ணா, இவனுக்கு சந்தோஷம், அப்படியே உட்காந்து கைத்தட்டின்னு வேறு இவன் விளையாட மாட்டான். அந்த மக்களாக உட்காந்து அப்படி சிரித்து பேசிக்கிட்டு அவங்கள ஜோக் அடிச்சுக்கிட்டு இப்படியே உட்காந்துருந்தான். அவங்க வீட்டில் சொல்லியிருக்காங்க, டேய் சூதாட்டம் ஆடுற இடத்துல உனக்கு என்னடா வேலை? ஏம்மா நான் ஆடலை, சும்மாவில் உட்காந்து இருக்கிறேன். மகாராசமாக டீ வாங்கி கொடுக்குறாங்க, வடை வாங்கி கொடுக்குறாங்க, காசு கொடுக்குறாங்க, நான் சும்மா தான் உட்காந்துருப்பேன். ஒரு நாள் சற்றும் எதிர்பாராத விதமாக அங்கே போலீஸ்காரங்க வந்தாங்க. போலீஸ் ரைடு வந்துச்சுது, எல்லோரும் ஓடிட்டாங்க. இவன் வேடிக்கை பார்க்க போனவன், நம்மளை என்ன பண்ண போகிறாங்க, அவன் உட்கார்ந்துருந்தா இவனை கொண்டு போயிட்டாங்க. அங்கே போய் முட்டுக்கு முட்டு தட்டி அவன் பயங்கரமாக வேதனைப்படுத்தி அவன் சொன்னான், அங்கே உள்ள ரூமில் வச்சு அடித்தாங்க, அடிக்கும்போது அறியாமல் சத்தம் போட்டேன், ஏசப்பா எனக்கு விடுதலை தாங்க, ஏசப்பா எனக்கு விடுதலை தாங்க. அன்றைக்கி தாங்க அங்கே உட்காந்து ஒரு இன்ஸ்பெக்டர் சொன்னார், பையனை பார்த்தா பாம்போர் இருக்குது, அடிக்கும்போது ஏசப்பா ஏசப்பான்றான். ஏய் நானும் கிறிஸ்தவன் தான்டா, விட்டு சொல்லடா, ஓடவனை பிடிக்க பாருங்கள், இவனை ஏன் விட்டு சொல்லுங்க, என்னை வீட்டு விட இந்த பக்கமே வரக்கூடாது என்று விரட்டி விட்டாங்க. அன்றைக்கி நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னான். நண்பர்களே, பாவத்தின் இடங்களிலே அழகாக சங்கீதக்காரன் சொல்கிறான் அல்லவா, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாம், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். இன்றைக்கி நம்ம எங்கே உட்கார்ந்து இருக்கிறோம்? அங்கே நெருக்கம் வருவதற்கு காரணம், கேசேரிலே குடியிருந்த கானானியர்களை துரத்தவில்லை. நீ பாவத்தோடு சம்பந்தம் வைத்து கொண்டிருக்கிறாயா? இந்த அதிலிருந்து வெளியே வரும்படி கர்த்தர் உன்னை கனிவோடு அழைக்கிறார். இரண்டாவதாக நெருக்கம் ஏன் வருது? பைபிளை வாசிக்கும் போது
நம்ம யோனா பிரதர்னு ஒருத்தர் இருந்தால் தெரியுமா? அவர் 2ஆம் அதிகாரம், யோனா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறான், என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என்னதா? என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். யோனா பிரதர், உங்களுக்கு நெருக்கம் எப்படி வந்துச்சிங்க? அவர்கிட்ட கேட்டு பாருங்க, அவர் சொல்லுவார். கர்த்தர் நினிவேக்கு போய் சொன்னாரியா? நான் பார்த்தேன், நினிவேலாம் ஒன்றும் ஊழியம் எடுபடாது. ஊழியம் நல்லா எடுபட்டு பிரைஸ் தி லார்ட் கைத்தட்டுங்கள் இந்த கைத்தட்டு கிடைக்கிற இடம் தான். பேசாமல் தரிசிக்கு கப்பல் ஏறி போயிட்டேன். நம்ம பிரசங்க, நம்ம ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம ஸ்பான்சர் நிறைய பேர் இருக்காங்க, நமக்கு அல்லேலியா சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லி நான் தரிசிக்கு போனேன். இப்போ மாட்டிக்கிட்டேன். எதை மாட்டிக்கிட்டேன்? கப்பலில் பிரயாணம் பண்ண முடியாமல் கடலில் தூக்கி போட்டாங்க. அங்கே கடலில் விழுந்த என்ன பாசிகளெல்லாம் சிக்கிக்கொண்டது. பெரிய மீன் ஒன்று என்னை விழுங்கி விட்டது. அந்த நேரத்தில் கதறுகிறேன், என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன். நண்பர்களே, தேவன் உனக்கென்று ஒரு வாழ்க்கை வைத்திருக்கிறார், உனக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், உனக்கென்று ஒரு குடும்பத்தை வைத்திருக்கிறார், உனக்கென்று பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், உனக்கென்று வேலைகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? இதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஒன்றும் சரியில்லைங்க. குடும்பம் சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, வேலை சரியில்லை, அதை விட்டு விட்டு ஓட பார்க்குறோம். அதை கழட்டி விட்டுடலாமா? என்ன பண்ணிடலாமா? யோனாவை மாதிரி ஆண்டவருடைய திட்டத்துக்கு விரோதமாக நாம் ஓடுகிறோம். ஓடும் பொழுது நெருக்கங்கள் வருகிறது. நம்ம எங்கே இருந்தாலும் சரிங்க, தேவனுடைய பிள்ளைகள் தப்பிக்கவே முடியாது. நீ எங்கே போய் உட்கார்ந்தாலும். அவைதான் சங்கீதம் 139 சங்கீதக்காரன் சொல்கிறான், ஆண்டவரே உமக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு போனாலும் அங்கே இருக்கிறேன், நான் பாதாளத்திலே போய் படுக்கை போட்டாலும் அங்கே உம்முடைய கண்கள் என்னை காணுகிறது. உமக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன்? எங்கேயும் ஓட முடியாது. ஆண்டுடைய கண்கள் உலாவிக் கொண்டு இருக்கிறது. ஆண்டனுக்கு சொல்லுகிறார், ஆகார் என்கிற அடிமைப்பெண் தன்னுடைய நாச்சியாரின் வீட்டை விட்டு புறப்பட்டு வந்த பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? ஆகாரே, நீ போய் கீழ்ப்படிந்தரு, கீழ்ப்படிந்தரு. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுடைய திட்டத்துக்கு அடிபணி. ஒருவேளை கஷ்டமாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம், உனக்கு கிடைச்ச வேலை ஒருவேளை கஷ்டமாக இருக்கலாம், உனக்கு வாழ்வுக்கு ஏற்பட்ட வாழ்க்கையின் அனுபவங்கள் ஒருவேளை கஷ்டமாக இருக்கலாம், பல தொல்லைகள் வரலாம். ஆனாலும் தேவன் ஒரு நோக்கத்தோடு அந்த திட்டத்தை தந்திருக்கிறார். ஆண்டவராய் கர்த்தர் ஒரு திட்டத்தை தருவாரானால் அதை நிறைவேற்றி முடிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அதில் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆனால் அதை விட்டு வெளியே வரும் பொழுது பல நெருக்கங்கள் நமக்கு வருகிறது, பல தொல்லைகள் நமக்கு வருகிறது, பல இடுக்கண்கள் நமக்கு வருகிறது, பல இடங்களில் அவமானங்கள் நமக்கு வருகிறது. யோனா அவர் அங்கே கடலின் ஆழத்தில் தள்ளப்பட்டான். காரிருள் அவனை சூழ்ந்து கொண்டது, கடல் பாசிகள் அவனை சுற்றி கொண்டது. அவன் ஆழத்திலே தள்ளப்பட்டான், மீனின் வயிற்றிலே போனான். சொல்லுகிறான், என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அன்புக்குரியவனே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கர்த்தர் உனக்கு கொடுத்த வேலை வாய்ப்புகள், உனக்கு கொடுத்த குடும்பங்கள் உனக்கு தோல்வியை போல தெரிகிறதா? ஆண்டவராய் கர்த்தர் சொல்கிறார், ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். நீங்கள் நானும் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பில் நாம் உறுதியாக இருக்கும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆண்டோட அழைப்பு எனக்கு வேண்டாம், ஆண்டோட திட்டம் எனக்கு வேண்டான்னு சொல்லி ஓடும் பொழுது நெருக்கங்களும் வேதனைகளும் நம்முடைய குடும்பங்களை தாக்குகிறது, நம்முடைய வாழ்க்கையை தாக்குகிறது, எதிர்பாராத பிரச்சனைகள் வருகிறது. இதுதான் யோனாவுக்கு ஏற்பட்டது. அப்போ நெருக்கங்கள் ஏன் வருது? நம்ம பாவங்களினால் வருகிறது. தேவனுடைய திட்டத்தை மீறி நாம் நடக்கும் பொழுது நெருக்கங்கள் வருகிறது. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்து பாவங்கள் வேதவசனம் சொல்கிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அழுவதற்கு பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதான். அவனோடு இருந்தவர்கள் அவனை கொல்ல வேண்டும் என்று திட்டம் பண்ணினார்கள். ஏன் இந்த வேதனை? ஏன் அந்த சில்காக்கில் இவ்வளவு இழப்புகள்? மனைவி, பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்தான். ஏன்? 1 சாமுவேல் 29ஆம் அதிகாரத்தை பாருங்கள். பெலிஸ்து ராஜாவாகிய ஆக்கீசுக்கு பின்பதாக
போவதற்காக தாவீது தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறான். ஆனால் அங்கே இருந்த பெலிஸ்தர் சொல்கிறாங்க, இவனை பற்றியல்லவா ஜனங்கள் பாடினார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000, இவனை நம்ம யுத்தத்துக்கு கூட்டு போகக்கூடாது, இவனே நம்முடைய எதிராளி, இவன் வேண்டாம். தாவீது சொன்னான், இல்லை இல்லை என்னை கூட்டு போங்க, எப்படியோ அந்த சவுல் செத்தா போதும். நண்பர்களே, யுத்தம் தேவன் பயமற்ற மக்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக நடக்கிற யுத்தம். இந்த பக்கத்தில் இருக்கிற, எந்த பக்கம் இருக்கிற, எந்த பக்கம் சாஞ்சு இருக்கிற, எந்த பக்கம். தாவீதுக்கு உள்ளத்தில் ஒரு எண்ணம் இருந்துச்சு, எப்படி ஆனாலும் அந்த சவுல் தொலைஞ்சா போதும், நம்ம அடிக்க வேண்டாம், இவனே அடித்து கொண்டுருவான், நம்ம பின்னாடி இவன் சத்தம் போடுவோம் அப்படின்னு நினச்சிருப்பான். நண்பர்களே, நம்முடைய நிலைமை கொஞ்சம் ஆராயணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது 1 அதிகாரம் 10 வசனத்தில், நான் மனுஷனையா தேவனையா யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் மனுஷனை பிரியப்படுத்தினால் தேவனுடைய ஊழியக்காரர் அல்லவே என்று சொல்லுகிறான். அநேக நேரங்களில் நம்மளோட குடும்ப கூடுகையில் பாருங்களேன், அதுவரை நல்லா இருப்போம், சர்ச்சுக்கு போகும்போது பிரைஸ் லார்ட் ஹல்லேலூயா தோத்திரம் தோத்திரம் எல்லாம் சொல்லுவோம். ஒரு கல்யாண வீட்டில் தோத்திரம் சொல்ல முடியுமா? ஐயா நீ உட்கார்ந்துற இடத்துல என்னென்னமோ ஓடுத, அதில் ஒரு தோத்திரம் சொல்ல. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேறுபடுத்தப்பட்ட அனுபவத்தை கர்த்தர் விரும்புகிறார். யாரை பிரியப்படுத்திட்டு இருக்கிற? மற்றவங்களை மனுஷரை பிரியப்படுத்துறியா? மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணியை வரவழைக்கும். யாரோடு உடைய தொடர்பு இருக்குது? யாரோட தொடர்பு இருக்குது? தாவீதுடைய உள்ளத்தில் ஆண்டவர் பேசியிருப்பார், தாவீது உன்னை இஸ்ரவேல் ஜனங்களை காக்கும்படி நான் அபிஷேகம் பண்ணேன், ஆனால் நீ இஸ்ரவேலை அழிக்கிற குற்றத்தோடு பங்கு வைத்து விட்டாயே என்று ஆண்டவர் பேசியிருக்க மாட்டாரா? அந்த இழப்புகள் வந்த பொழுது ஆண்டு அதை தான் நினைவுபடுத்தியிருப்பார். தாவீது பைபிள் சொல்கிற அல்லவா, 1 சாமுவேல் 30 அதிகாரம் 8 வசனத்தில், தாவீது தேவனாய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். நான் செஞ்சது தப்பு, நான் போனது தப்பு, நான் வாழ்ந்த வாழ்க்கை தப்பு என்று ஒத்துக்கொண்டான். கர்த்தர் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படியான ஒரு வழி அவனுக்கு காண்பித்தார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எதிர்பாராத தோல்விகள் வருகிறதா, இழப்புகள் வருகிறதா? உன் வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பார். மனுஷனுக்கு ஜாலரா போடுறியா? மனுஷங்க யோசனை நடக்கிறியா? மனுஷங்க போல வாழன்னு சொல்லி இமிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? உன் வாழ்க்கை வெற்றி பெற முடியாது. ஏன் தோல்வி வருது? உட்கார்ந்து அழுற, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லுகிற. கேட்குறது நல்லா தான் இருக்குது, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. ஏன் இந்த தோல்விகள் வந்துச்சு? ஏன் இந்த இழப்புகள் வந்துச்சு? எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மை படைத்த நோக்கத்தை, நம்மை உருவாக்கின நோக்கத்தை, நமக்கு கொடுத்த தரிசனத்தை விட்டுவிட்டு நம்ம மற்ற காரியத்தை செய்ய போகும் பொழுது தோல்வி அடைகிறோம். ஐயா, தோல்வி அடைகிறோம். யோசித்து பாருங்க. அநேக சமயங்கள் அநேக மக்களுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சிக்கு காரணம், தோல்விக்கு காரணம், இழப்புகளுக்கு காரணம். கர்த்தர் அழைத்த அழைப்பில் நீ இருக்கிறியா? அவருடைய வழிகாட்டின்படி இருக்கிறியா? அதில் உனக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் நல்ல வழிகள் என்று புறப்பட்டு போய் தாவீதை போல அழுது கொண்டு இருக்கிறாயா? இந்த கர்த்தரிடத்தில் திரும்பு. தாவீது தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்ட பொழுது அவன் வாழ்க்கையில் இழந்த எல்லா காரியங்களிலும், அவனுடைய காரியங்களுடைய வீழ்ச்சி இழந்தும் கர்த்தர் அவனுக்கு விடுதலை கொடுத்தார், அவனுக்கு விடுதலை கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவரே, எவ்வளோ அழகாக நான் உமக்காக வாழ்ந்தேன் இல்லையா? தாவீது எதிரினால் சூழப்பட்டு அவன் விரட்டப்படும் பொழுது தான் அழுது பாடுறான், ஆண்டவரே பண்டிகை காலங்களிலே கூட்டத்தோடு நான் சந்தோஷமாய் போய் வந்தேனே, ஆலயத்திற்கு போய் வந்தேனே, அந்த நாட்களை நினைக்கிறேன். என் கண்மலையான தேவனே, ஏன் என்னை மறந்தீர்? ஆண்டவர் மறக்கலை, நம்ம தான் மறக்க வச்சிட்டோம். ஏன் ஆண்டவர் நம்மை மறப்பது போல இருந்தது? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செஞ்ச தவறுங்க. ஏன் தானே இருக்கும்? தாவீது விழுந்தான், ஆண்டோட சமூகத்தில் விழுந்து ஆண்டோட சமூகத்தை ஆண்டோட திட்டத்தை கேட்டான். வேதவசனம் சொல்கிறது, தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். இன்றைக்கு நெருக்கங்கள் வருகிறதா? தோல்விகள் வருகிறதா? கண்ணீர் வருகிறதா? நீ இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த நாளிலே சொல்லுகிறார், உன்னுடைய திட்டத்திற்கு, கர்த்தர் உனக்கு கொடுத்த தரிசனத்துக்கு நீ மனம் திரும்பு. நான் யாருக்காக பேசுகிறேன் என்று தெரியவில்லை. நல்ல ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருந்த நீ,
ஆண்டோடைய பணிகளை செய்து கொண்டிருந்த நீ உலக மக்களின் ஆலோசனை கேட்டு எல்லாத்தையும் விட்டுட்ட. உன் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. குடும்பத்தோட மனைவி உன்னை விட்டு பிரிந்தது போல ஒரு நிலைமை. உனக்கும் மனைவிக்கும் பிரச்சனை. நீ நெருக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற. இந்த செய்தியை கேட்குற. ஐயோ, என் குடும்பத்தை புரிஞ்சு நான் இருப்பது போல இருக்கிறேனே, அனாதை போல இருக்கிறேனே. கர்த்தருடைய தரிசனத்துக்கு திரும்ப சகோதரா. எல்லாவற்றையும் இணைத்து ஆசீர்வதிக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அடுத்து ஏன் நெருக்கம் வருகிறது? தாவீது சங்கீதம் 18:6 சொல்கிறான், என் நெருக்கம் என்ன நெருக்கம்? எதிரிகளினால் வந்த நெருக்கம். நமக்கு இந்த உலகத்தில் ஒரு எதிரி இருக்கிறான். எதிரின்னு சொன்னோன்னா நமக்கு பிடிக்காதால அந்த இடத்துல வச்சு பார்க்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு இல்லைங்களா? நமக்கு எதிராளினோடனே நமக்கு யாரை பிடிக்கல அவங்களாம் எதிரின்னு சொல்கிறோம். ஆண்டவராய் கர்த்தர் அதனால்தான் ரொம்ப அழகாக அங்கே ஆண்டவராய் கர்த்தர் பேசுகிறாரு பாருங்க. என்ன பேசுகிறாரு? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நம்முடைய போராட்டங்களில் என்று எபேசியர் 6ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. நீ உடனே நமக்கு யாரை பிடிக்கும் அதான் எதிரி அப்படின்றோம். அவளோட நம்மளுடைய போராட்டம் கிடையாது. இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசானவனோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆனால் பைபிள் சொல்கிறது, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசானவன் எப்பொழுது விழுவான், எப்பொழுடைய பேர் இல்லாமல் போகும், எப்பொழுடைய குடும்பம் அழியும் என்று அவன் ஆவலோடு காத்திருக்கிறான். ஆகவே தான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, தெளிந்த புத்தி உள்ளாயிருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றித் திரிகிறான். மற்ற மிருகங்கள் வேட்டையாடுறதுக்கும் சிங்கம் வேட்டையாடுறது ரொம்ப வித்தியாசம் உண்டு. சிங்கத்துக்கு பசி வந்துருச்சுன்னா ஓன்னு ஒரு கத்தும், காடே அதிரும்படி. அந்த சத்தம் எங்கேருந்து தராமல் அங்கே இருக்கிற மான்கள் எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு ஓட ஆரம்பிக்கும். இது வழியில் உட்காந்து எதையாவது ஒன்று போட்டு தண்ணி சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கும். நீ அதை போல் எதிரிகளின் சத்தம் கேட்குதா? உன் வாழ்க்கைக்கு எதிராக பேசுகிற சத்தங்கள் கேட்கிறதா? குரல்கள் கேட்கிறதா? நீ நடுங்கி கொண்டு இருக்கிறாயா? நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை. தெளிந்த புத்தி உள்ளவனாயிரு. ஏனென்றால் நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவானவள் அல்ல, அரண்களை நிர்மமாக்கிற தேவ பலன் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. இன்றைக்கு தேவ பலனை தரித்துக்கொள், தேவ வல்லமை தரித்துக்கொள். உனக்கு எதிராக வருகிற எல்லா பிரச்சனைகள் மேலும் எல்லா நெருக்கங்கள் மேலும் கர்த்தர் உனக்கு விடுதலை தருவார். அதை செய்கிறோமா? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார், அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். உனக்கு வர நெருக்கங்கள் உனக்கு விடுதலை உண்டு. தேவனுக்கு முன்னதாக உன்னை தாழ்மைப்படுத்து, பிசாசை எதிர்த்து நல்ல, அவன் உன்னை விட்டு ஓடி போவான். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் எந்த கவலைகள் வந்தாலும் கவலைப்படாது. ஆண்டு ரொம்ப அழகாக சொல்கிறார், உனக்கு எதிராக உருவாகும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கருநெருப்பை ஊதி ஆயுதங்களை உண்டு பண்ணுகிற கொல்லனை நானே சிருஷ்டித்தேன். அதாவது உனக்கு எதிராக நிறைய பேர் அப்படியே பிளான் பண்ணி வராங்கல்ல, நீ நினைக்கிற என்ன ஆண்டவர் எனக்கு எதாவது இவ்வளோ பேசுகிறாங்க விட்டுறாங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, அவன் ஆயத்தை உண்டு பண்ணட்டும், அருவாளை உண்டு பண்ணட்டும், ரிவால்வரை உண்டு பண்ணட்டும், துப்பாக்கியை உண்டு பண்ணட்டும், ஆனால் உருவாக்கத்தான் அவனுக்கு அதிகாரம் தவிர உன்னை கொல்வதற்கு அதிகாரம் கிடையாது. உங்கள் தலைகள் உள்ள முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நெருக்கங்கள் எதிராளி கொண்டு வருகிறான். ஆனால் வெள்ளம்போல சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. பாவத்தினாலே வரும் நெருக்கங்கள், தேவனுடைய சித்தத்துக்கு திட்டத்திற்கு எதிராக வரும் பொழுது நெருக்கங்கள், தேவனுடைய நமக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றாமல் இருக்கும் பொழுது வருகிற நெருக்கங்கள், நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் நமக்கு கொண்டு வரும் நெருக்கங்கள். இவெல்லாவற்றுக்கும் மேலாக இன்னொரு நெருக்கம் உண்டு தெரியுமா? பைபிளில் வாசிக்கும்போது 2 கொரிந்தியர் 12:10 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், கிறிஸ்துவின் நிமித்தம் நான் நெருக்கப்படுகிறேன். கிறிஸ்துவுக்காக வருகிற நெருக்கங்கள், கிறிஸ்துவுடைய வல்லமைக்காக வந்த நெருக்கங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது 4ஆம் அதிகாரத்திலே, கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான். விசுவாச வாழ்க்கையில்
விடுதலை அது ஒரு அற்புதம் தான். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அப்படியே வாசிப்பீங்கன்னா, ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், தேசங்களை சுதந்தரித்தார்கள், சிங்கத்தின் வாய்களை அடித்தார்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு பின்னாடி அப்படியே வரும்போது சொல்லுது, சிலரோ மேன்மையான ஆசீர்வாதங்களை பெறும்படி தங்களுடையவர்களை சாக கொடுத்தார்கள், கட்டுக்காவலை அனுபவித்தார்கள், விடுதலை பெற சம்மதியாமல் அடி உண்டார்கள், கொலை உண்டார்கள், ஏனென்றால் மேலான உயிர்த்தெழுதலே பங்கு பெற வேண்டும் என்று. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அருமையானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்காக நாம் ஒடுக்கப்படும் பொழுது அது அதிக மேன்மையை தருகிறது. வேதாமத்தை நாம் வாசிக்கிறோம் அல்லவா, அன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தருக்காக பர்திமேயு தீவில் அங்கே தீவிய தாசனாகிய யோவான் போடப்படுகிறான். அந்த பேட்டிமோஸ் தீவில் அவன் போகும்போது அவன் இப்போ அது பாறைகளிலான தீவு, மரம் கூட கிடையாதான். வயசான அவனை அந்த தீவில் அந்த கல்கள் நிறைந்த பாறைகள் நிறைந்த தூங்கக்கூட முடியாதபடி நிழல் இல்லாத வெயில் அடிக்கிற அந்த பாறை நிறைந்த அந்த தீவில் போடும்பொழுது தான் தீவிய தாசனாகிய யோவானுக்கு தேவனுடைய தரிசனங்கள் கிடைத்தது. வெளிப்படுத்தின விசேஷத்தை அங்கிருந்து பர்திமேயு தீவிலே இருந்தவன் எழுதுகிறான். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவ நிமித்தமாய் சில தங்கள் வாழ்க்கையிலே பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். எனக்கு மேன்மையான வாழ்வு தேவை, கம்ஃபர்ட்டாக ஊழியம் செய்கிற நல்லதாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தையும் தூத்துக்குடி மாவட்டத்தையும் அது சென்னையும் அல்லது கன்னியாகுமரி மாவட்டத்தையும் சுற்றி சுற்றி வந்தால் பாடுகளே தெரியாதுங்க. வீட்டுக்கு காணிக்க வசூல் பண்ணலாம், ஜொம்முன்னு அல்லிலியோ போடுவாங்க. ஆனால் தேவனை அறியாத இடத்திற்கு இயேசு என்றால் என்ன விலை என்று கேட்கிற அந்த மக்கள் மத்தியில் நீ போய் பாரு. எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு சஞ்சலங்கள், எவ்வளவு எதிர்ப்புகள். ஆனால் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போகவில்லை. பிரைஸ் தி லார்ட். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போகவில்லை. எங்களுக்கு வந்த பிரச்சனைகள், மிரட்டல்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சகித்து மேற்கொண்டு வந்திருக்கிறோம். குஜராத் மாநிலத்தில் ஊழியம் செய்கிறோம். 54 திருச்சபைகளை கட்டியிருக்கிறோம். 27,000 மக்களுக்கு மேலே ஆண்டவரை பின்பற்றி நடக்கிறார்கள். 16,000 மக்களுக்கு மேலே ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறோம். எங்களுக்கு வராத நெருக்கங்களா, மிரட்டல்களா? எல்லாவற்றின் மேலும் கிறிஸ்துவுக்காக நெருக்கப்படுற எங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்காக நிந்தைகளை அனுபவிக்கிறாயா, வேதனைகளை அனுபவிக்கிறாயா, அடிகளை வாங்குகிறாயா? நீ சந்தோஷப்பட்டு கழிவுறு. பரலோகத்தினுடைய பலன் மிகுதியாக இருக்கும். இந்த நாளிலே எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. ஏனென்றால் எங்களுக்காக அடிக்கப்பட்டவர், நொறுக்கப்பட்டவர், ஒடுக்கப்பட்டவர் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் சென்ற பாதையிலே நானும் செல்கிறேன் என்று நம்மை திடப்படுத்திக் கொள்வோமா? தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம், ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள பிதாவே, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்ட ஜனங்களுக்காக நான் செபிக்கிறேன். ஒருவேளை குடும்பத்தின் சூழ்நிலைகளில், தங்கள் வேலை செய்கிற இடங்களில், தங்கள் உறவு முறைகளில், ஆண்டவரை தங்கள் ஆலயங்களில், ஊழியங்களில் நெருக்கப்பட்டு இருக்கலாம். இன்றைக்கு உம்முடைய நாமத்தின் நிமித்தம் யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ, இன்றைக்கு உம்முடைய நாமத்தின் நிமித்தம் யாரெல்லாம் வேதனை அனுபவிக்கிறார்களோ, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் யாரெல்லாம் கண்ணீர் வடிக்கிறார்களோ, அவளை ஆசீர்வதியும், அவளை நினைவு கூறும், அவளை நினைவு கூறும். அவளுடைய நுகத்தடிகளை முறித்து அவளுக்கு விடுதலையை கட்டளையிடுவீராக. உம்மால் முடியும் இயேசுவே, உம்மால் முடியும். இன்றைக்கு அவளுக்கு ஒரு விடுதலையின் அத்தியாயம் திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. நுகங்கள் முறிவதாக, கட்டுகள் அறுப்புண்டு போவதாக. எப்படி செய்கிறபடினால் நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய பொற்கரங்களிலே உடைய பிள்ளைகளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.